வணக்கம். நான் ஒரு கதை படித்தேன். அது கதைன்னு சொல்கிறத விட உண்மை நிகழ்ச்சியா இல்லை கதையா அப்படின்னு தெரில. ஆனால் அது உண்மை நிகழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் அதை நம்புகிறேன். அது உண்மை நிகழ்ச்சியாக இருந்தால் இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சென்னையிலேருந்து திருச்சி போகிற ட்ரெயின், அதில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க கதை புக்கு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, திண்டிவனத்தில் ஒரு நிமிஷம் வண்டி நிற்கும்ல, எனக்கு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாத்தாவும் சரிட்டு திண்டிவனம் வந்தது ஒரு நிமிஷம் தான் வண்டி நிற்கும் அப்படின்னாலும் அது சடனாக இறங்கி அதை ஒரு டீ வாங்குறாரு ஒரு வயசானவர்கிட்ட. 500 ருபீஸ் கொடுத்துட்டு அவர் டீ வாங்கிட்டு சேஞ்ச் வாங்கங்காட்டி வண்டி எடுத்துறான், ஏறிடுறார். பட் அவர் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ அப்படியே கஷ்டத்தோடய சீட்டில் உட்காருவார். அப்போ அந்த பாட்டி கவனிச்சிடுவாங்க. கவனிச்சிட்டு ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்க புலம்பிகிட்டே தானே வருவாங்க. ஏமாந்துட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் திறமை பத்தலை, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கான், அந்த சேஞ்ச் அவர் கொடுத்துருக்கலாம், அவர் உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் சேர்ந்து தாத்தா அமைதியாகவே வருவார். என்ன செய்கிறது? கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவன் இவர்கிட்ட வருவான். ஐயா, நீங்கள் திண்டிவனத்தில் டீ குடிச்சிட்டு பேலன்ஸ் வாங்காமல் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பான். ஆமாப்பா, நீ அது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதும், நான் அவருடைய பையன், நான் விழுப்புரம் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்பா ஃபோன் பண்ணி இதை மாதிரி நடந்துச்சுப்பா, நீ அமௌண்ட்டு உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துரு பேலன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அவன். அவருக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. அப்புறம் இந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவுடைய நம்பர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி பாராட்டுவார். இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு நேர்மையாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது இல்லை, அந்த பையன் மனசில் பதிய வைக்கிறீங்க பார்த்திங்களா, நேர்மையாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அது பெரிய விஷயம் அப்படின்னு பாராட்டுவார். இந்த கதையை படிக்கும்பொழுது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு ஏன்னா இப்போ நம்ம நியூஸ் பேப்பராக பார்க்கட்டும், இல்லை டிவியை பார்க்குறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்தோம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை ஓப்பன் பண்ணாதீங்க, பணம் போயிடும், இந்த பேங்க்கில் பணத்தை எடுத்துடுறாங்க, இப்படி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ ஒரு சின்ன வேலை நம்மளுக்கு நடக்கணுனால எந்த ஒரு ஆஃபீஸ் போகணுன்னா கூட கொஞ்சம் பணம் அமௌண்ட்டு கையில் வச்சுட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருக்குது. அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் அந்த வேலையே நடக்குது அப்படிங்கிற மாதிரி காலகட்டம் மாறிட்டே இருக்குது. அப்போ நேர்மை அப்படிங்கிறது வார்த்தையில் கூட இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற நிலைமை நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இது சின்ன வயசுலேயே நாம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களையும் அதை ஊட்டி அதுங்களுக்கு வளர்த்தோன்னு வச்சுக்கலேன், இதை மாதிரி ஒரு நிலை நம்ம நாட்டுக்கு வராதில்லை, வந்துச்சு. அது எப்படி போகிறது இல்லைங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நன்றி.